ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் கேட்கறது என்னன்னா ஸ்கின் கேர். ஸ்கின் நல்லா இருக்கணும், நல்ல கிரேடியண்டா இருக்கணும். இருக்கிற ஸ்கின்னே நல்ல ஒரு ஹெல்த்தியா இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க. சன்ல போய் டேன் ஆயிட்டேன். நான் வெளியில போனேன். நெறைய வெளியில தான் வேலை, சுத்துற வேலை. சன் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும், சில டைம்ல உடம்புல இந்த அக்னி, ஆக்னின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சூடுனால உடம்புல ஏற்படும் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சின்ன சின்ன கட்டி, பிம்பிள்ஸ். அப்போ அது போகும்போது என்னாகும், ஒரு பேட்ச் மாரி வர ஆரம்பிச்சுடும். அந்த மாரி இருந்தாலும் சரிதான். இல்ல கன்டினியூஸா நம்ம பெண்கள் சாரி கட்டும்போதோ, அந்த இடுப்புல அந்த மார்க் வரும். அந்த பாவாடை கட்டுறது. இல்ல கன்டினியூஸா ஒரு டைட்டான ஆடை நம்ம போட்டுட்டே இருக்கோம். அந்த இடத்துல அந்த அந்த ஆடையோட மார்க் அப்படியே விழுந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு பேட்ச் பேட்சா இருக்கு அப்படின்னு சொல்றதும் ஆண்களும் உபயோகிக்கலாம், பெண்களும் உபயோகிக்கலாம். இது ஒரு குளியல் பொடி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த குளியல் பொடிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங். அதாவது ஒயிட்னிங்னா அப்படியே வெள்ளையா அப்படியே ஒரு ஒரு 180 டிகிரி சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. இப்ப இருக்கிறத விட ஒரு 2 படி ஒரு பிரைட்னஸ் குடுக்கும் இந்த பொடி. இந்த பொடியை நான் படிக்கும் காலத்துல என்னோட ஃப்ரெண்டு, என்னோட படிக்கும் தோழி அவங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பூஜை அறையில சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய இந்த புஷ்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு போய் உலர்த்துவாங்க. வெயில்ல நல்லா உலர்ந்த பிறகு அதை இந்த பொடியோட சேர்த்து கலப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு மலருக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு. ஸோ அதெல்லாம் அந்த குளியல் பொடியில யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி சுவாமி மேல சமர்ப்பிச்ச மாலை, அது மேல இருந்த தெய்வத்தின் மேல் இருந்தது. அத நமக்கு போடும்போது நம்ம உடம்பில இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜீஸும் அது கிளென்ஸ் பண்ணும். ஆரா கிளென்ஸ் பண்ணும். அந்த மாரி நீங்க டெய்லி பூஜை அறையில நீங்க பூ சாற்றும் உங்களுக்கு பழக்கம் இருந்தால், அதெல்லாம் தூக்கி எறியாம நல்ல வெயில்ல உலர்த்த ஆரம்பிங்க. உலர்த்தின பிறகு நீங்க என்னென்ன அதனோட சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேரு, ஜாதிக்காய், அப்புறம் பூலான் கிழங்கு, கோரைக்கிழங்கு, அப்புறம் தவனம் இல்ல மரிக்கொழுந்து. முன்னாடிலாம் கதம்ப பூவோட சேர்த்து அத கட்டுவாங்க. நல்ல மணமா இருக்கும் அது. மல்லிகை பூவோட பவுடர், ரோஜா, தாமரை, கஸ்தூரி மஞ்சள், இதனோட சேர்ந்து ஆவாரம் பூ. ஆவாரம் பூ இது பண்ணாலே நல்ல பொன் போல வரும் ஸ்கின் இல்ல, நம்மளோட சருமம். ஸோ ஆவாரம் பூ, வசம்பு, லெமனோட தோல், நம்ம லெமன் ஜூஸ்லாம் எடுத்துருக்கோம் தோல் இருக்கு இல்லையா அது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல், கார்போக அரிசி, அதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு இருக்குல்ல அதையும் உலர்த்தணும். பச்சை பயிறு அதையும் உலர்த்தணும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூல இதழ்கள் இருந்தாலும் அதனோட லீஃப் இருந்தாலும் அதையும் சேர்த்து உலர்த்துங்க. நல்லா காய்ந்த பிறகு இதை வச்சு நல்லா பவுடர் ஆக்கி டெய்லி குளிக்கும்போது சுடு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது பச்சை தண்ணி ஊற்றும்போது ஒரு சில டைமில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால நீங்கள் சுடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் அதிகப்படியான எனக்கு ஒரு ஸ்கின் கேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இரவு படுக்கும் போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த நம்ம இதில் நம்ம போட போகிறது பால். தண்ணிக்கு பதிலாக பால் போடலாம். பாலில் வரும் இந்த மேலே ஒரு ஆடையெல்லாம் வரும்ல பாலுக்கு, அதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுவும் மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஆனால் அந்த பாலுக்கு ஒரு விதமான ஒரு வாசம் வரும். ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு அந்த வாசம் இருக்கும்போது நல்லா இருக்காது. மேபி வேலைக்கெல்லாம் போயிட்டு காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்ட பிறகு ஈவினிங்காக நீங்கள் குளிச்சுப்பீங்க இல்லையா, வெளியில் போயிட்டு வந்தால், அப்போ இந்த பவுடரை போட்டு பால் போட்டால் மட்டும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக நல்ல கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த பால் போடும்போது இந்த பாலின் மனமும் சேர்த்து வரும். அதனால நம்ம சில பேருக்கு அது சில டைம்ல அது நல்லா இருக்காது உங்களுக்கு. பட் நைட்ல நீங்க அந்த பால் ஆடையோட சேர்த்து பாலையும் சேர்த்து குளிச்சுக்கலாம். காலையில நான் குளிச்சுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும்போது வெறும் தண்ணியில மிக்ஸ் பண்ணி, இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் காலையிலேயே பால் போட்டு குளிச்சுக்கிறேன்னா அதுவும் பண்ணலாம், உங்க இஷ்டம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு முன்னாடி நீங்க என்ன குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதான ஒரு நல்ல எண்ணெய், இந்த எண்ணெய் நீங்க வீட்டிலேயே கூட தயாரிக்கலாம். நல்லா கேரட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கேரட்டு, பீட்ரூட்லாம் நல்லா துருவி அதை எண்ணெயில் நல்லா ஒரு பியோர் கோகோனட் ஆயில் இருந்தாலும் சரி, இல்லை
நல்ல பாதாம் ஆயில் அந்த மாதிரியான ஆயில் எடுத்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அதை வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி கடையில் நீங்கள் கேரட் ஆயில்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த எண்ணெய் தடவின ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து போயிட்டு இதை நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக தடவிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃபுல்லாக வாஷ் பண்ணும்போது உடம்பில் இருக்கும் அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்ச் கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரி சமமாக வர ஆரம்பிக்கும். கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். உடனே ஓவர் நைட்டாக நான் வந்து இப்படி செம்ம டஸ்கியாக இருந்தேன், நான் அப்படியே ஒயிட் ஆகிட்டேன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு 2 படி நல்லபடியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடம்பும் நல்ல கமகமன்னு இருக்கும். நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கோயிலில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது குங்குமம் இல்லை சந்தனம் கொடுத்தாங்கன்னா அது வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்காம இதில் எல்லாம் கலந்து நீங்கள் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் போய் பூஜை பண்ணும்போது அதனுடைய ஆற்றலும் அந்த கடவுளின் ஆற்றலும் உங்களுக்கு வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இந்த ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த லெமன் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு பவுடர் வந்துடும். இது நல்ல வாசமாக இருக்கும். அது வாங்க இது சும்மா அப்படி அந்த பக்கம் போனாலே வாசம் இருக்கும். ஏன்னா தவனம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.